Peter. Today, I dedicate this honorary doctorate award first and foremost. I give all glory, honor, and praise to Lord Savior Jesus Christ. Without His grace and mercy and unfalling love, I would never standing before you. As the Bible says, Matthew 25:40, whatever you did for one of the most least, for these brothers and sisters of mine, you did for me. These verses has inspired my heart to see Christ in every person who is suffering and need hope. Sincerely, I first of all thank you my parents, Bishop Dr. V. Joshua Isudas, and my mom, Pastor Celine Silvani. She has some work, she doesn't come today. I also thank you for my mentor, Golden Nancy ma'am, and my family, and every volunteer who has walked along me to serve cause. This award belongs all you as much as to belong to me. Finally, I want to encourage every young person underestimate the power of no one act of kindness. You may not be able to change the whole world, but you can change someone's world. And serve people with love, we become instruments of God's grace. May God bless you all abundantly and may continues to inspire us to build a world filled with hope, comparison, justice, and love. Thank you very much. God bless you. Thank you. I couldn't hear you well. Namaskaram, okay. I don't wish people good morning, hi, hello, It is our tradition. I always, wherever I go, even in international meeting, I always say Namaskaram. Okay, நான் தமிழ்ல பேசணுமா இங்கிலீஷ்ல பேசணுமா தமிழ்ல பேசணுமா ஓகே ஃபைன் ஸோ என்னோட ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் தான் பிறந்தேன் லைக் ஐம் அன் அபேண்டன் கிட் ஐ வாண்ட் டு டெல் தட் ரெண்டாவது பொண்ணு பிறந்ததுனால தூக்கி போட்டாங்க என்ன ஸோ என்னை தாத்தா பாட்டி தான் வளர்த்தாங்க ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எஜுகேஷன் இஸ் த மெயின் திங் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன் எம்பிஏ எம்ஃபில் முடிச்சிருக்கேன் அண்ட் ஐ எம் அ கார்பரேட் ட்ரெய்னர் ஃபார் past 15 years, especially fintech. How many of you know about fintech? Fintech அப்படின்னா FNAல வந்து AI exactly. So I did my CMA too. இதை வந்து ஏழை மாணவர்களுக்கு எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அண்ட் ஆல்சோ ஐ ட்ரெயின் த பீப்புள் எஸ்பெஷலி entrepreneurs and I'm a business coach too. This is all about me. So this award, Nadanji is contacting me for this, and a transformational leader coach, a honorary doctorate for transformational leader coach, and thank you so much. And sorry again, நான் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கேன், சாரி. என்ன அப்படின்னா உங்களால முடிஞ்ச யாரோ ஒருத்தருக்கு எஜுகேஷன்னா படிப்பு மட்டும் கிடையாது, த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். டான்ஸாக இருக்கலாம். நான் 2 குழந்தைங்களை தத்தெடுத்து படிக்க வச்சுட்டு இருக்கேன் அண்ட் ஒரு 4 குழந்தைங்களுக்கு டான்ஸ் கிளாஸ், பாட்டு கிளாஸ், அந்த மாதிரி. ஸோ ஏதோ அவங்களுக்கு ஒரு கல்வி, அது கல்வியாகவும் இருக்கலாம், அவங்களோட விருப்ப கல்வியாகவும் இருக்கலாம். அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து பண்ணுங்க. எங்கேயுமே எந்த மேடைக்கு போனாலும் இதை நான் இன்சஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களால் முடிஞ்ச, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில ஏழை மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு இந்த உதவி செஞ்சால் இந்த ஒரு மாநாட்டிற்கு, ஐ மீன் இந்த மாதிரி ஒரு ஹானரரி அவார்டுக்கு வந்ததுக்கான ஒரு பலனாக நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. பாலச்சந்திரன் ஏறத்தாழ ஒரு 9 வருடங்களா வந்து தமிழ் பள்ளி, அதாவது எங்களுடைய நாட்டின் தமிழ் பள்ளியில வந்து ஆசிரியராக இருந்தேன். அதன் பிறகு என்னுடைய சொந்த நிறுவனமான STH ICT கன்சல்டன்ட் அண்ட் சென்ட்ரி அம்பஹட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை இயக்கிட்டு இருக்கேன். ஸ்டில் எஜுகேஷன், அதாவது நம்ம வந்து கல்வித்துறையிலேயே என்னுடைய நிறுவனத்தை வந்து நான் இயங்கிட்டு இருக்கேன். தொழில்நுட்ப கல்வியை வந்து நம்முடைய தமிழ் பள்ளி மாணவர்கள், எங்களுடைய நாட்டின் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு
நம்ம வந்து போதிச்சுட்டு இருக்கோம். ஏறத்தாழ 6 வருடங்களா இந்த நிறுவனத்தை வந்து நம்ம இயக்கிட்டு இருக்கோம். இந்த வேலையில வந்து மிஸ்டர் நாதன் வந்து கூப்பிட்டு இந்த இந்த அவார்ட் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்றேன்னு சொன்னப்ப ரொம்ப நன்றி. எங்களை ரெக்கனைஸ் பண்ணி எல்லாரையுமே அவங்களோட ஸ்கீலை ரெக்கனைஸ் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நீங்க ஏற்பாடு பண்ணி நடத்திட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம். ஓகே, ஸோ திரும்பவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணி எல்லாரையுமே அங்கீகாரம் வந்து என்னுடைய பள்ளி ஆசிரியர், என்னுடைய வகுப்பு ஆசிரியர் திருமதி பத்மினி அவர்கள் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னுடைய ஆசிரியருக்கு முன்பு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட ஸ்பீச் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் டீச்சர். ஸோ இன்றைக்கு இந்த நிலையில நான் இருப்பதற்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணம். இந்த வேலையில என்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ நான் வந்து ரொம்ப இன்ஜினியரிங் படித்து இப்போதைக்கு ஸ்கேல்ஸ் ப்ராஜெக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆர்கிடெக்சரல். ஸோ நான் இப்போ அதை என்னை இன்வைட் பண்ண வேர்ல்ட் எஜுகேஷன் சென்டருக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து விடுறேன். தேங்க்யூ ஸோ மச். தஞ்சையிலிருந்து வரேன். இங்கே எல்லாரும் பேசினாங்க. இங்கே வந்துருங்க அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த மாலை வணக்கம். எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தெரியல. என் பேர் மகேஷ் மோகன். நான் ஒரு ஆர்எம்எஸ் அப்ரோட் எஜுகேஷன் கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக என் ஃபேமிலி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் சூப்பர் மார்க்கெட்னு என்னோட பெற்றோர் நடத்திட்டு இருக்காங்க. நான் வந்து என் வீட்டுக்கு வந்து ஒரு 3வது பையன். ஸோ என்னோட கன்சல்டன்சி வந்து ஆர்எம்எஸ் அப்ரோடுங்கிறது வந்து ஏசியன் கண்ட்ரி விட்டுட்டு யூரோப் மட்டும்தான் நான் பண்ணிகிட்டு இருக்கோம். லாஸ்ட் 15 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய பிரான்ச் வந்து யூஎஸில் வந்து பென்சில்வேனியாவில் இருக்குது, ஹாரிஸ்பர்க். அப்புறம் ஹைதராபாத்தில் வந்து நாராயணகுடாவில் என்னுடைய பார்ட்னர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சென்னையை மட்டும் தமிழ்நாடு மட்டும் ஸ்பெஷலாக பர்டிகுலராக கவர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்ல போனால் படிப்பு நிறையா பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்கள் சைடில். ஏஜென்ட் கன்சல்டன்சின்னு சொல்லிக்கிற ஒரு பேரில் நிறைய ஏஜென்ட்டுகள் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறது, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. என்னை போல ஒரு மாணவர்கள் வருங்காலத்தில் எதுவும் பாதிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எஜுகேஷன் கன்சல்டன்சி சூஸ் பண்ண காரணம் வந்து. ஆக்சுவலி இது மணி மேக்மெண்ட்ற மைண்டோட இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால ஃபுல் அண்ட் ஃபுல் நேம். வருங்காலத்தில் வந்து இந்த கன்சல்டன்சிலேருந்து வந்தோம், நல்லா இருக்கிறோம், லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருங்காலத்தில் அவங்க பிள்ளைங்க பெற்றோர்கள் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கிற நோக்கத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஆர்எம்எஸ் அப்ரோட். மற்றபடி வேற ஒன்றும் சொல்லிக்கிறது இல்லை. வந்து அனைவருக்கும் வணக்கம். என்னோட அவார்டு வாங்குறதுக்கு எல்லோருக்கும் நன்றி நன்றி. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு எல்லோரும் அறிந்த விஷயம்தான். நீரதன் புதல்வர் இந்த நினைவை அகற்றாது என்ற பாரதியுடைய பாடல் வரிகளுக்கு ஏற்ப ஒரு நல்ல நினைவை போற்றுகின்ற வகையிலே இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேர்ல்ட் அச்சீவ்மெண்ட் கவுன்சில் இதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய பல்வேறு துறைகளை சார்ந்த நிபுணர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் நாராயணசாமி. தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வருகிறேன். எனது பெற்றோர் பெயர் வரதராஜன், சரஸ்வதி. இவர்களுக்கு 6வது மகன் நான் கிராமத்திலே சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் தான். விவசாய குடும்ப பின்னணியை உடையவன். நான் படித்தது தமிழ் வழி கல்வியில் தான் படித்தேன். பின்பு எஸ்எஸ்எல்சி வரையிலும், அதாவது முன்னால் 11ஆம் வகுப்பு ஒரத்தநாடு ஆண்கள் பள்ளியிலும், பின்பு புகுமுக வகுப்பு பியூசி பூண்டி புஷ்பம் கல்லூரியிலும், மன்னர் சர்வோஜி கல்லூரியில் பட்ட வகுப்பு, பின்பு பிஎட், எம்எட், எம்ஏ இங்கிலீஷ், எம்எஸ்சி சுவாலஜி அனைத்தும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் பயின்றுள்ளேன். படிக்கின்ற காலத்திலே கல்லூரியிலேயே என்எஸ்எஸ்சிலே பணியாற்றி இருக்கிறேன். பல்வேறு இடங்களில்
மண் சட்டியை சுமந்து 10 நாட்கள் மண் வெட்டி களைத்த அனுபவங்களும் உண்டு. அந்த கல்லூரி படிப்பிலே கிடைத்த அடித்தளம் என்எஸ்எஸ்லே தேசிய நாட்டுநல படித்திட்டத்திலே பணியாற்றிய பொழுது சேவை செய்ய வேண்டும் என்ற ஈடுபாட்டை எங்களுடைய கல்லூரியுடைய பேராசிரியர் பெருந்தகை தியாகராஜன் அவர்கள் எங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தினார்கள். அதிலே நான் இன்றைக்கும் அதே துறையில் இன்றைக்கும் கல்வியோடு பல இணை செயல்பாடுகளை செய்து வருகிறேன். ஜூனியர் ரெட் கிராஸிலே மாவட்ட அமைப்பாளராக ஒரு 7 ஆண்டுகளும் ஒன்றிய அமைப்பாளராக 10 ஆண்டுகளும் பணியாற்றியிருக்கிறேன். இந்த காலகட்டத்திலே மாணவர்களுக்கு நற்பண்புகளை, சாதி மத வேறுபாடுகளற்ற உலகளாவிய தன்மை, மனிதநேயம், பாரபட்சமின்மை, இப்படி பல்வேறு அம்சங்களை மாணவர்களிடையே கொண்டு சென்றிருக்கிறோம். கிட்டத்தட்ட 20,000த்துக்கு மேற்பட்ட சான்றிதழ்கள் இந்த முகாம்கள் மூலம் மாவட்டம் முழுவதும் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அந்த வகையிலே எனக்கு அது பெருமைதான். இன்னொன்று, இன்றைக்கு மாறி வரக்கூடிய கால சூழ்நிலை, கிளைமேட் சேஞ்ச் இன்றைக்கு உலகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. தேசிய பசுமை படையினருடைய பள்ளி கல்வித்துறையினுடைய அமைப்பிலே பணியாற்றி இருக்கிறேன். அந்த ராமசாமி ஐயர் ஃபவுண்டேஷன் அந்த அமைப்பிலே பயிற்சி பெற்றிருக்கிறேன். அதே போல குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையிலிருந்து வழங்கக்கூடிய பயிற்சிகளை பெற்றிருக்கிறேன். இப்படி பல்வேறு வகையிலே பயிற்சிகளை பெற்றிருக்கிறேன். இதற்கு ஒரு நாள் பள்ளியிலே முதன்மை கல்வியாளர் வருகை தருகின்ற பொழுது, ஆண்டாய்வு நடைபெறுகின்ற பொழுது, எங்களுடைய தலைமை ஆசிரியர் என்னிடம் சொன்ன செய்தி, என்னை விட நீங்கள் தான் பள்ளியை விட்டு நீண்ட காலம் வெளியிலே பணியாற்றி இருக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த ரிசோர்ஸ் பர்சனாக பாடங்கள் நடத்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பது, அதே போல் ஜேஆர்சி அல்லது பசுமைப்படை இப்படி அல்லது ட்ரைனிங்ஸ் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறது, இப்படி போகும்பொழுது எனக்கு கிட்டத்தட்ட 40 நாட்கள் 200 நாள் பணியாற்ற 40 நாட்கள் வெளியிலே சென்றிருக்கிறேன். அதை சொன்னார்கள். அப்போ சொன்னோம் 40 நாள்னா அதில் 50-60 நாள் ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்துருவார். அப்பொழுது அந்த குடும்ப பாரத்தை சுமத்தது என்னுடைய மனைவி என்பதையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இது இல்லாமல் நம்முடைய டெல்லியில் இருக்கக்கூடிய என்சிஎஸ்சி அதாவது அறிவியல் தொழில்நுட்பத்துறை மூலமாக தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு என்று நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டுதோறும். இதிலே மேதகு ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொண்டு யங் சயின்டிஸ்டுக்கு அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அதில் நாங்கள் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அதில் அந்த பணியை ஒருங்கிணைத்து செயல்படுகிறது. அதில் நான் கோஆர்டினேட்டராக இருந்திருக்கிறேன். அதே போல வழிகாட்டி ஆசிரியராக இருந்திருக்கிறேன். இன்று வரை அதற்கு பயிற்சி பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கி வருகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லேண்ட் ரிசோர்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது, அதே போல் பயோடைவர்சிட்டி எந்தெந்த உயிரினங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, எப்படி காப்பாற்றுவது, எதிர்கால தலைமுறைக்கு எப்படி இந்த பூமி நாம் கடன் வாங்கிய பூமி எப்படி திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை மக்களிடம் மாணவர்களிடம் இன்றைக்கு கொண்டு செல்கிறோம். அத்தோடு நான் ரெட் கிராஸிலே நீண்ட காலம் பயணிப்பதனாலே சுனாமி மற்றும் சென்னை வெள்ளம் போன்றவற்றிற்கு லட்சக்கணக்கான 2-3 லட்சம் ரூபாய் பொருட்களை நாங்கள் பணமாக வாங்காமல் பொருட்களாக வாங்கி அந்த மாவட்ட ஆட்சியர் மூலமாக எல்லா இடங்களுக்கும் அனுப்புவது உண்டு. இந்த வகையிலே நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறோம். அது மட்டுமின்றி நூலக கல்வி மிக மிக முக்கியம். ஒரு மனிதன் பெற்றோர்கள் வளர்க்கிறார்கள், அதே போல பள்ளியிலே ஒரு குழந்தை வளர்கிறது அல்லது கல்லூரியிலே படிக்கிறது. அதனைத்தையும் மீறி ஒரு நூலகத்திற்கே சென்று படிக்கின்ற பொழுதுதான் அவர்கள் முழுமையான ஆளுமை பெற்ற குழந்தைகளாக வர முடியும் என்ற வகையிலே நூலகத்திலே என்னுடைய பங்களிப்பை நிறைய நன்கொடைகள் வழங்கி இருக்கின்றேன். அந்த மேஜை நாற்காலி உட்பட அனைத்தும் எங்களுடைய நூலகத்திற்கு வழங்குகிறேன். ஒரு 200-300 மாணவர்களை உறுப்பினர்களாக அதை படிப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அதில் என்னுடைய படித்த இளபகவத் என்ற மாணவர் இன்றைக்கு சேலத்திலே மாவட்ட ஆட்சியராக இருக்கிறார். ஒரு 4-5 பேர் மருத்துவர்களாக இருக்கிறார்கள். நிறைய பொறியாளர்கள் இருக்கிறார்கள். அரசு பணியிலே சேர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அலுவலர் சங்கத்திலே செயலாளராக இருக்கிறேன். நூலகத்திலே வாசகர் ஹோட்டல் தலைவராக இருக்கிறேன். ஒரத்தநாடு சப்ராஜினுடைய ரெட் கிராஸினுடைய தலைவராக இருக்கிறேன். அரசுடன் இணைந்து மாணவர்களுக்கும் சமூகத்துக்கும் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம்
பிறந்திருக்கிறதே பெரிய விஷயம். நமக்கு இயற்கை கொடுத்த கொடை நாம் இந்த உலகிலே வசிப்பது. அதே போல நாம் படிப்பதற்கு, நம்மை வளர்ப்பதற்கு இந்த சமூகம் உதவி செய்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அந்த வகையிலே அந்த சமூகத்துக்கு நன்றி கடனாக நம்மால் எல்லா விஷயங்களையும் நாம் செய்ய வேண்டும். இங்கே இருப்பவர்கள் எனக்கு யார் என்று தெரியாது. முத்து அவங்க மேடம் 2 பேர் அவங்கெல்லாம் பேசுவாங்க. கோப்பரஞ்சோழனும் விசிறாந்தாரியம் போல எங்களுடைய நட்பு வளர்ந்தது. இன்றைக்கு தான் நாங்கள் நேராக பார்க்கிறோம். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல் எப்படி வர வேண்டும், எப்படி இந்த நிகழ்வு நடைபெறும் என்பதை ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்றது மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக நல்ல வார்த்தைகளை ரொம்ப பொலைட்டாக கோவப்படாமல் அந்த நிகழ்வு போஸ்ட் பண்ணணும் கூட அதை எப்படி வரணும், நீங்கள் எந்த இடத்துல வரணும். அவங்க 4 மணிலேருந்தே பேசுகிறாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோம்லி ஒரு அப்பியரன்ஸாக இருக்குது. இந்த அமைப்புக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை கூறி இந்த நாள் எனக்கு ஒரு மிக முக்கியமான நாள். எல்லாருக்குமே இந்தியாவுக்கே முக்கியமான நாள். குறிப்பாக தமிழகத்திலே கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள். அந்த நாளிலே எங்களை அழைத்து கௌரவப்படுத்திய உங்கள் அமைப்பிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயஹிந்த்.